ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும், சூப்பரான ஒரு ஜெல்லி வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் இந்த டம்ளரில் தான் நான் அளந்துக்க போகிறேன். கட் பண்ண அந்த தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பால் இந்த டம்ளரில் 2 கிளாஸ் வர அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த டம்ளரில் 2 டம்ளர் பால் இருக்குது. நம்ம எடுத்த தேங்காய் பால் இப்போது இந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் மெஷர் பண்ணதுக்கப்புறம் அரை கப், அதே டம்ளரில் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு கப் சேர்த்ததுக்கப்புறம் அதே கப்பில் திரும்ப ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. சர்க்கரை எதுவும் கரையாமல் இருந்தால் நல்லா கரையணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆகணும். எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் இந்த தேங்காய் பாலை ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் ஜல்லடையில் ஜலிக்கும் போது அது ஃபில்டர் ஆகிடும். இப்போது நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் டப்பாவில் தான் இதை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு அலுமினியம் ஃபாயில் டப்பாவில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் டப்பாவுக்கு பதிலாக சில்வர் டப்பா, சில்வர் பவுல் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ண அந்த தேங்காய் பால் மிக்ஸை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. சூடு ஏற ஏற கண்ணாடி பதம் மாதிரி இதே மாதிரி வர ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு பால்கோவா மாதிரி, அல்வா மாதிரி பதத்துக்கு வரும். நல்லா இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முழுக்க இது தேங்காய் எண்ணெயிலேயே பண்ணுறதால தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேனில் ஒட்டாமல் அழகாக பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்தால் தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்ல சீக்கிரமாகவே சூடாக இருக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெயை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயிலில் ரெடி பண்ணதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும்போதே வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தடவின ஸ்பூனால் சம அளவு படுத்தி விடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டக்க அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அழகாக ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், நம்மளோட கோகனட் மில்க் ஜெல்லி, தேங்காய் பால் ஜெல்லி, தேங்காய் பால் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வேண்டிய ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். குழந்தைங்க கிட்ட இது ஜெல்லின்னு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக எந்த குழந்தையும் சாப்பிடாமல் இருக்காது. ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு தேங்காய் பால் ஜெல்லி வீட்டிலையே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக செஞ்சிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் இதே மாதிரி ஹெல்தியான ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.